வீடியோ வெளியிட்டு மீண்டும் புலம்பிய தாடி பாலாஜி. தாடி பாலாஜி பற்றி நம்ம கூட சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். கடந்த காலங்களில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை நிறைய இடங்களில் இந்த தாடி பாலாஜி விமர்சனம் பண்ணியிருக்காரு. காலா படம் வெளியாகும் சமயத்திலையா இருக்கட்டும், அந்த ஆடியோ லான்ச் வெளியாகும் சமயத்திலையா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இப்போ சமீபத்தில் கூட இந்த தாவேகா கட்சியில் சேர்ந்த பிறகு சில பேர் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் கல்தா கொடுத்துருவாங்க, வரமாட்டாங்க. ஆனால் எங்கள் தலைவர் சொன்னார், செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு பேசியிருந்தார். அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை மறைமுகமாக இவர் சாடுறாராம். தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இவர் கடந்த காலங்களில் விமர்சனம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது இவர் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருக்காரு. புது காதலனோட அவள் சந்தோஷமாக இருக்கா, நான் அவளின் நினைவோடு இருக்கேன், நான் தற்குறி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அது வைரலாச்சு. நிறைய செய்தி சேனல்கள் கூட அது பற்றிய செய்தி வெளியிட்டிருந்தாங்க. நிறைய பேர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. நம்மளும் அதை பற்றி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ பாலாஜி அந்த மாதிரி வீடியோ போட்டவங்களுக்காக தான் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதாவது பாலாஜிக்கு பதவி கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில் தான் அவர் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு அப்படின்னு எல்லாருமே பேசியிருந்தாங்க. இப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பதவி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காகலாம் அவர் அந்த ஸ்டேட்டஸ் வைக்கலையாம். அவர் நண்பர்கள் யாரோ அனுப்புனாங்களாம், எதாச்சும் அவர் வாட்ஸ்அப்பில் வைப்பமேன்னு ஸ்டேட்டஸ் வச்சு விட்டாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறாரு. இவரை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாமல் எப்படி இப்படி சோஷியல் மீடியாக்களில் நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி, நம்ம கேட்போம், இவருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி எல்லாமே தெரியுமா? அவரை பற்றி ஏன் இவர் சோஷியல் மீடியாக்களில் அப்படி பேசுகிறாரு? வரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் வரமாட்டாங்க, கல்தா கொடுத்துருவாங்க அப்படின்னு ஏன் பேசுகிறாரு? இதை விட காலா படம் வெளியாகும் சமயத்தில் பயங்கரமாக பேசியிருக்காரு. அதாவது அந்த படத்தெல்லாம் இப்போ வெளியிடுறதே தவறு, நாட்டில் காவிரி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இந்த நேரத்தில் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு இவ்வளோ பிரம்மாண்டமாக ஏன் நடத்துகிறாங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணார். ரஜினி இதை நிறுத்தணும், அவர் தான் முதல்ல குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே, அதாவது 2002 காவிரி பிரச்சனைக்காக, ஒகேனக்கல் பிரச்சனைக்காகலாம் உண்ணாவிரதமே இருந்திருக்காங்க. அதெல்லாம் இந்த பாலாஜிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. அப்போ இவர் மட்டும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையோ அல்லது மற்றவங்களையோ விமர்சனம் பண்ணலாமா? ஆனால் அடுத்தவங்க இவரை பற்றி விமர்சனம் பண்ணிடக்கூடாதான். அப்போ இவருக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் சொல்கிறாரு. பாலாஜி எதை கொடுத்தா இன்னும் வேகமாக ஓடுவான் அப்படிங்கிறது இவரோட கட்சி தலைவர், அதாவது விஜய்க்கு நல்லாவே தெரியுமா. அதனால் விரைவில் விஜய் அவர்கள்ட்ட இருந்து எனக்கு அழைப்பு வரும், நான் இன்னும் மேலும் ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் பேசியிருந்தார். கடைசியாக அவனு சொல்கிறாரு, எனக்கு பதவி மேலெல்லாம் ஆசை கிடையாது, அது வந்தால் சரி, வராட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொண்டராகவே தொடருவேன் அப்படிங்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவருக்கு தெரியும் பாலாஜி எப்போ அவருக்கு என்ன பண்ணணும், என்ன கொடுத்தா பாலாஜி இன்னும் ஸ்ட்ராங்கா ஓடுவாரு அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். தைப்பூசம் அன்னைக்கு நான் சொல்றேன், கூடிய விரைவில் என்னுடைய தலைவரும் என்னுடைய நண்பருமான விஜய் சார் கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்புல இருந்து என்னுடைய ஓட்டம் வேற மாதிரி இருக்கும். இப்பயும் சொல்றேன், பதவிக்காக ஒர்க் பண்ணல, முழுக்க பதவிக்காக தான் இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது, வெளிப்படையாகவே தெரியுது, அவர் பேசுகிறதுலேருந்தே தெரியுது. இதில் வேற பதவி ஆசை இல்லை அப்படின்னு வேற ஒரு பிட்டை போடுறது. சரி, தலைவரை விமர்சனம் பண்ணவங்க எல்லாருக்குமே காலம் சரியான ஒரு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்குது. இன்னும் என்னென்ன புலம்பல்கள் வெளியே வருது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.